வளைகுடாவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் மோதல். ட்ரம்பின் பேச்சால் வெடித்த பதற்றம். ஈரான் காட்டும் எதிர்ப்பு. இப்ப ட்ரம்பின் அதிரடி பேச்சால் ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் மேலும் அதிகரிச்சிருச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம் அப்படின்னு ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரானும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக ஹார்முஸ் விவகாரத்தில் அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, ஈரான் அதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறது, இதனால் வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். உலக நாடுகளின் எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க சொல்லி ஈரானுக்கு ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வராரு. இந்த நிலையில தான் ஈரான் வீழ்த்திய பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் பகுதியாக அறிவிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு ஈரான் தரப்பும் ஹார்முஸ் ஈரானுடையதாகவே இருக்கும் அப்படின்னு கடுமையா பதிலடி கொடுத்திருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே போர் வெடிச்சிச்சு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருந்துச்சு. இதற்கு பதிலடியாக தான் ஈரானும் அமெரிக்கா மீது தாக்குதலையும் தொடங்குச்சு. வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைக்கப்பட்டுச்சு. இதனால இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடைஞ்சிச்சு. தொடர்ந்து வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவிச்சிச்சு. இதனால சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. உலக நாடுகளின் எண்ணெய் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் உருவானுச்சு. அமெரிக்கா ஈரான் மோதல் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கியமான போக்குவரத்து வழித்தடமாக ஹார்முஸ் ஜலசந்தி இருந்துகிட்டு இருக்கு. இதன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர செய்யப்பட்ட ஒப்பந்தமும் முறிஞ்சிருக்கு. இதனால வளைகுடா பகுதியில் திரும்பவும் பதற்றமான சூழல் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை திரும்பவும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. இதற்கு ஈரான் தரப்புல கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதனால அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாக்கிருச்சு. ஆனா ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதும் மூடுவதும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா கூறி வருது. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் ஒரு பகுதியா அறிவிக்க இருக்கேன். இந்த முற்றுகை எளிதில் ஊடுருவ முடியாத வகையில இருக்கும். மேலும் இது உலக நாடுகளுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய சேவையா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்பின் இந்த பேச்சு சர்வதேச அளவுல பெரும் பரபரப்பையும் கிளப்பிருச்சு. ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் ஈரான் கடும் அதிருப்தியையும் அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா ஈரான் வெளியுறவு அமைச்சர் காசெம் காரிபடி ட்ரம்புக்கு காட்டமா பதிலடி கொடுக்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு சமூக வலைதள பதிவின் மூலமாகவோ விமான தாங்கி கப்பலின் மூலமாகவோ கைப்பற்றிவிட முடியாது. அச்சுறுத்தலுக்கு ஈரான் ஒருபோதும் பயப்படாது அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு. ட்ரம்பின் புதிய அறிவிப்பும் அதற்கு ஈரான் கொடுத்த பதிலடியும் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றத்தை திரும்பவும் அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற வேண்டிய பேச்சுவார்த்தையிலும் இது புதிய சிக்கலை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியிருக்கு. உலகின் மொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. இதனால அந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து முடங்கி இருப்பது சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிய ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஈரானின் முக்கிய துறைமுகங்களையும் அமெரிக்கா முடக்கி உள்ளதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் எண்ணெய் விநியோகம், சர்வதேச வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் பாதிப்பு ஏற்படும் அச்சம் அதிகரிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா ஈரான் நடுவில் மோதல் காரணமாக தொடர்ந்து பதற்றமான சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா பாதுகாக்கும் அப்படின்னும் அதற்கு பதிலாக அந்த வழியாக செல்லும் கப்பல்களிடம் 20% வரைக்கும் கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கடந்த மாதம் ஒரு யோசனையை முன் வச்சாரு.
ஆனால் அமெரிக்கா இதை செயல்படுத்தினாலும் சர்வதேச சட்ட விதிகளின்படி அது சட்டவிரோத நடவடிக்கையாகவே கருதப்படும் அப்படின்னு சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் பேச்சு இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே பல முறை இது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்க நிலையில இப்ப திரும்பவும் ஹார்முஸ் விவகாரம் தொடர்பா ட்ரம்ப் பேசியிருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருச்சு.